இந்த ஆளு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இவன் பக்கத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்க உடனே இறந்து போயிடுறாங்க. தூரத்துல ஒரு காக்கா நின்று இருக்கும். ஸ்லோவா அது பக்கத்துல போக ஆரம்பிக்கிறான். இவன் கொஞ்ச தூரம் கிட்ட போன உடனே அந்த காக்கா அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருது. உடனே அவன் நின்று இருந்த இடத்துல இருந்து அந்த காக்கா எங்க நின்று இருந்துச்சோ அந்த இடத்த வரைக்கும் மெஷர் பண்றான். அது கரெக்டா 10 மீட்டர் காட்டுது. கரெக்டா அந்த நேரத்துல இவனுக்கு பின்னாடி ஒரு கார் வரும். இவன் உடனே அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இது மூலியமா அந்த கார் டிரைவர் இறந்து போகாம இருப்பாரு. கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து இவனோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருவா. ஜாக் என் பக்கத்துல வராத அப்படிங்கிற மாதிரி கத்துவான். இருந்தாலும் அவ எதுவுமே கண்டுக்காம இவன் பக்கத்துல வந்துருவா. அப்போதான் ஜாக்குக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இவ்வளவு பக்கத்துல நின்னும் ஜேன் மட்டும் சாகாம இருக்கா. ரெண்டு பேருக்கும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால அதை பத்தி பேசுறதுக்காக வந்திருப்பா. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல போய் பார்த்தா ஒரு 10 மீட்டர் ரேடியஸ் அளவுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ஜாக் பக்கத்துல யாரு வந்தாலும் இறந்து போக மாட்டாங்க. அதுவே ஜேன் இவனை விட்டு 10 மீட்டர் தள்ளி போயிட்டா ஜாக் பக்கத்துல இருக்கவங்க உடனே இறந்து போயிருவாங்க. ஜேன் அந்த விஷயத்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறா. மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாக்கறதுக்காக ஜாக் பக்கத்துல ஒரு ஆடை நிப்பாட்டி வச்சு ஜேனை இப்ப கரெக்டா 10 மீட்டர் நடந்து போக சொல்றா. அவ 10 மீட்டர் தாண்டி போன உடனே அந்த ஆடு அங்கேயே இறந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா இந்த மாதிரி நடக்கிறது இல்லன்ட்டு. இவன் பாடியில ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஜாக் வீட்டு பக்கத்துல நிறைய பேர் இறந்து போனனால போலீஸ்லாம் ஜாக்கை தேடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ் அங்கேயும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது ஜேன் ஒரு போஸ்டரை பார்த்து அப்படியே நின்றுடுறா. மிஸ்ஸிங்ல அவளோட போட்டோ ஒட்டி இருக்கும். அதை பார்க்காம ஜாக் லிப்டுக்குள்ள போயிடுறான். லிப்டும் பூட்டிடும். இப்போ லிப்ட் மட்டும் கீழே போச்சுன்னா உள்ள இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க. அதனால ஜேன் படிக்கட்டுல வேகமா லிப்ட் கூடயே ஓடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. ரெண்டு பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு போயிருவாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்ததுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் சுயநினைவு இருக்காது. ஒருத்தன் ஜேனை தேடி வரான். நான் தான் அவனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஜாக் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பான். ஜேனுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பா. அவ தான் அந்த ஆளோட ஒய்ஃபா இருப்பா. அவ காணாம போனதுக்கு இவ சுயநினைவு இழந்ததுக்கும் கரெக்டா இருக்கு. ஜாக்கு ஜெயினும் ஒன்னா இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி மாட்டி விட்டுறான். இவங்க ரெண்டு பேத்தையும் தனியா பிரிச்சு கொண்டு போறாங்க. 10 மீட்டர் தள்ளி போன உடனே சுத்தி இருந்த போலீஸ் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு